அழகனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வந்து போன வீடியோவில் வந்து டைம் ட்ராவல் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பமா தான் அவன் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு கீழே இறங்கி யாராச்சும் இருப்போமா இருக்காளான்னு சொல்லிட்டு பார்க்குறான்னு சொல்லிட்டு போறான் அவன். அப்படியே சுற்றி பார்க்கும்போது தான் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அழகன் கிட்ட யாருப்பா தம்பி, நான் அந்த ஊரில் உன்னை பார்த்துன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு வித்தியாசமான உடையில அறிஞ்சிருக்குன்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இடத்துக்கு எதுக்கு வந்த, நீ வேற நாட்டுக்காரன் நினைக்கிறேன் அப்படின்னு வேற சொன்னாரு அந்த அண்ணன். அதுக்கு அழகனும் நான் எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கேன், கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே தங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறேன். நீ இங்கே தங்கலாம், ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு நீ உதவி செய்யணும். அப்போ நான் இந்த உன்னை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்க வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் கேட்பாங்க, இல்லைன்னா எங்களோட சோட்டி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த அண்ணன். அதுக்கு அழகனும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்க வைக்கணும் அப்படிங்கிறான் அழகனே. இதுக்கு அந்த அண்ணா நான் இங்கே தங்கிக்கலாம், ஆனால் நீ எனக்கு உதவி செய்யணுன்றாரு. அதுக்கடுத்து அழகனு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனோட ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தேன். அப்போ ஒருத்தர் ஜீப்பு மேலே ஏறி நின்றுக்கிட்டு, இங்கே பாருங்க என்ன எனக்கு கொஞ்ச நாள் பயிர் வேணும், இல்லைன்னா என்னைய விலையை விட்டு தூக்கிடுவாங்க, இல்லைன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டு தருவாங்க ஒருத்தன். அதுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டு வரோம், ஆனால் எங்களை அழிச்சிடாதீங்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சுகமாக இருக்காங்க. ஆனால் 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 அந்த ஜீப்பு மேலே ஏறி நிற்கிற ஒருத்தன், நான் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது, எனக்கு என்ன பயிர் எனக்கு கொஞ்ச நாளில் வேணும்ங்க சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்கடுத்து அவனோட வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். அவனோட ஊருக்கு இது எல்லாத்தையுமே அழகு வந்து பார்த்தீங்கன்னா மாடி மேலே நின்று வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் நினைக்கிறேன் இங்கே என்னடா நடக்குது, ஒருத்தன் பயிர் வந்து கேட்குறேன், இது அவன் பார்த்தீங்கன்னா கொடுக்கல நான் போட்டு தள்ளிடுவேன்ங்கிறான். இங்கே என்ன நடக்குதுன்னு என்ன புரியாமல் பார்த்தீங்கன்னா அழகன் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்கேன். அப்புறம் கீழே இறங்கி அந்த அந்த நின்றுகிட்டு இருக்கிற அண்ணன் கிட்ட, அண்ணன் இங்கே என்ன நடக்குது, ஒருத்தன் நான் பயிரை கேட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா அதை பற்றி நான் போட்டு தள்ளிடுவேன்ங்கிறான், என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு அந்த அண்ணனோ, தம்பி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களோட ஆட்சியில் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் எங்களால் நினச்சாலும் கூட எதுவுமே பண்ண முடியாது, நீ மேலே போய் தூங்கு, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வயலுக்கு போக முடியும்னு அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதுக்கடுத்து காலையில் ஆகுது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அழகுன்னு பார்த்தீங்கன்னா வயலுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டான். அதுக்கடுத்து வயலுக்கு வந்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா பயிரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு, வெட்ட ஆரம்பிச்சிட்டான். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிராக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறியான். அதுக்கடுத்து அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாரு, தம்பி பயிரங்கிறாரு, நீ நீ பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அதுக்கு அழகனா நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிரை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பயிரை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போறியான். அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போய் தூங்கிட்டு காலையில் ஆகுது. காலையில் அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து சொல்கிறாரு அழகன்ட்ட, நான் இங்கே பாரு இந்த மாதிரி ஒரு டேம் இருக்கும், இந்த டேமில் ஒரு பழைய சாமுராய் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவனை சந்திக்கணும்னா ஒரு புனிதமான அரிசி எடுத்துகிட்டு போனால் அந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் கிடைக்கும். அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சி வச்ச அரிசியை நான் வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டு போய் வைப்பாங்க. அதுதான் இந்த குடோன்னு. இந்த குடோனுக்கு போய் இந்த குடோனில் தான் அந்த 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 அரிசி கேட்குறவன் இந்த ஜீப் எடுத்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரிசிலாம் விற்று வைப்பேன். அதுக்கடுத்த அளவு என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் பார்க்கணும்னா அடுத்த பாட்டோட தொடர்ந்து பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வந்து இந்த வீடியோ புரியுது, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, பை பை கைஸ்.